ஹாய் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். 2026 உயர்தர பரீட்சை எழுத இருக்கின்ற உயிரியல் மாணவர்களாக நீங்களும் இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. 2025 உயர்தர பெறுபவர்கள் வந்தபோது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படி ரிப்பீட்டர்ஸ், அதாவது கடந்த பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெறாத மாணவர்கள் இருக்கின்ற 4 மாதங்களையும் எப்படி பயன்படுத்தலாம், பேப்பர் மெத்தடின் ஊடாக எப்படி படிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அதற்கு பிறகு நிறைய கேள்விகள் பல மாணவர்களால் என்னிடம் கேட்கப்பட்டன. இதில் முக்கியமான கேள்வி எஸ்ஏ சம்பந்தமானது. எஸ்ஏக்கும் இந்த மெத்தட் பொருத்தமா, பழைய பேப்பரில் இருக்கிற கேள்விகளை செஞ்சால் அதே எஸ்ஏ திரும்பவும் வருமா, இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டன. எஸ்ஏக்கு பாடமாக்குவது எப்படி, இப்படி பல கேள்விகள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். நான் சொன்ன மெத்தட் படிக்கிறதுக்கான மெத்தட்டை ஒழிய நீங்கள் மார்க்ஸ், அதாவது இப்போ சிலர் என்ன செய்கிறாங்கன்றால் பாஸ் பேப்பரை நான் சொன்ன மெத்தடில் செய்கிறாங்க. அதாவது டைமை வச்சு ஒரு பாஸ் பேப்பரை ஃபுல்லாக செய்கிறாங்க. செஞ்சுட்டு அதில் மார்க்ஸ் என்னென்னு பார்க்குறாங்களே ஒழிய கரெக்ட் பண்ணுற நேரம் அதை வச்சு கொண்டு தியரி படிக்கிற அந்த முக்கியமான பகுதியை கைவிட்டுடுறாங்க. அதுதான் நான் முக்கியமாக உங்களுக்கு சொன்ன விஷயம். அதாவது ஃபுல் பேப்பரை டைம் வச்சு செய்யணும். செய்த பிறகு கரெக்ட் பண்ணுற நேரம் உங்களுடைய விடை சரியாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் அதோடு தொடர்பான தியரியை படிக்க வேண்டும். இப்படி படித்து கொண்டு போகிற நேரம் உங்களுக்கு தியரி கவர் ஆகும். ஒவ்வொரு பேப்பர் செய்கிற நேரமும் அதோடு சம்பந்தமான 10 பாடங்களும் ரிவைஸ் பண்ணப்படும் என்பதுதான் என்னுடைய ஐடியாவாக இருந்தது. அது எம்சிக்யூ பேப்பரும் தான், எஸ்சிக்யூ பேப்பரும் தான், எஸ்ஏ பேப்பரும் தான். இப்படி நீங்கள் செஞ்சு கொண்டு போகிற நேரம் 2019 வரையான பேப்பர்களை செஞ்சு முடிப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு பெரும்பாலான தியரி கவர் ஆகிடும். அதுக்கு பிறகு மிச்சமாக இருக்கிற தியரியை மட்டும் நீங்கள் எக்ஸாமுக்கு முதல் பார்த்து கொண்டு போகலாம் என்று சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு, நிறைய உயிரியல் மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம் எஸ்ஏ சம்பந்தமானது. இது சம்பந்தமாக சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். எஸ்ஏ என்று நீங்கள் பதட்டம் அடைகிறது ஏன் என்று எனக்கு விளங்கலை. எஸ்ஏ சம்பந்தமாக ஓவராக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது, உங்களோட பரீட்சையில் இருக்கிற மார்க்ஸ் திட்டம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அதாவது உங்களுக்கு பரீட்சையில் 50 புள்ளி கிடைக்கப்பெற போகிறது எம்சிக்யூவில் இருந்து. ஸோ எம்சிக்யூவில் நீங்கள் ஒரு கேள்விக்கு பிழையாக விடையளித்தால் நீங்கள் இழக்க போகிற புள்ளி ஒரு புள்ளி. ஸோ 50 கேள்வியும் சரியாக செஞ்சால் உங்களுக்கு கிடைக்க போகிற புள்ளி 50 புள்ளி. 50 கேள்வியையும் நீங்கள் சரியாக செய்ய முடியும் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும். ஏன், எம்சிக்யூவில் நீங்கள் பாடமாக்கி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மைண்டில் சரியான விஷயம் பதிந்திருந்தால், சரியாக நீங்கள் விளங்கி வச்சிருந்தால் சரியான ஆன்சர் கொடுப்பீங்க. ஸோ எம்சிக்யூவில் நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணணும். உங்களோட எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது எம்சிக்யூ. ரெண்டாவது எஸ்சிக்யூவிலையும் நீங்கள் அப்படியே பாடமாக்கி எழுத வேண்டிய ஒரு தேவை இல்லை. உதாரணமாக இதயத்தில் உள்ள 4 அறைகளையும் குறிப்பிடுக என்று சொன்னால் வலது சோனை அறை, வலது இதயவறை, வலது இடது சோனை அறை, இடது இதயவறை என்று 4ஐயும் எழுதினால் சரி. இதயத்தில் காணப்படும் 4 அறைகள், வலது இதயவறை, வலது சோனை அறை என்று அப்படி அந்த வசன நடையிலெல்லாம் எழுத தேவையில்லை. ஸோ எஸ்சிக்யூவும் நீங்கள் சொலிடாக மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதுக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற மொத்த மார்க்ஸ் 100க்கு 20. ஸோ எம்சிக்யூவையும் எஸ்சிக்யூவையும் நீங்கள் கவர் பண்ணுவீங்களாக இருந்தால் மொத்தமாக நீங்கள் 70 மார்க்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அதுலேயே உங்களுக்கு பி வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிறது ஒரு 30 மார்க்ஸ் தான். அந்த 30 மார்க்ஸை நீங்கள் எஸ்ஏயிலிருந்து ஒரு 15-20 புள்ளிகளை பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முக்கியமாக நீங்கள் எம்சிக்யூ எஸ்சிக்யூவை டார்கெட் பண்ணுங்கள். எஸ்ஏ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர் ஆகி கொண்டு போகும் ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த எஸ்ஏயில் உங்களுக்கு நார்மலாக ஒரு கேள்விக்கு உங்களுக்கு எஸ்ஏயில் மொத்தமாக கிடைக்க போகிற புள்ளி 30. அதில் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு கிடைக்க போகிற புள்ளி 7.5. இந்த 7.5 ஒரு கேள்வியில் மொத்தம் 38 பாயிண்ட்ஸ் அல்லது 37 பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க கீவேர்ட்ஸ். அந்த 37 கீவேர்ட்ஸில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அல்லது ஒரு கீவேர்டுக்கு கிடைக்க போகிற
புள்ளி வெறும் 0.2 மட்டும்தான். ஸோ நீங்கள் எஸ்ஏயில் ஒரு பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கங்கிறதுக்காக நீங்கள் பெரிய ஒரு மலையை ஒரு ஒரு தங்கத்தை இழந்தது போன்றும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. வெறும் 0.2 புள்ளி தான் இழக்கப்படும் ஒரு எஸ்ஏயில் ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் இழந்தால். ஸோ ஒரு புள்ளியை இழக்கிறதுக்கு நீங்கள் மொத்தமாக 5 பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணணும். ஆனால் எம்சிக்யூ அப்படி இல்லை. எம்சிக்யூவில் ஒரு கேள்வி பிழையாக செஞ்சாலே உங்களுக்கு ஒரு புள்ளி போயிடும். எனவே எஸ்ஏ, அதுக்காக நான் எஸ்ஏ கவனம் செலுத்த வேண்டாம்னு சொல்லலை. நீங்கள் எம்சிக்யூ எஸ்சிக்யூவை விட எஸ்ஏ சம்மந்தமாக ஓவராக பயப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அப்படி பண்ண வேண்டாம். எஸ்ஏயில் நீங்கள் தாராளமாக மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ சிலர் இன்னும் ஒரு விஷயம் நினச்சி கொண்டிருக்கிறாங்க, ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணி எஸ்ஏக்கு எழுத வேண்டுமென்னு சொல்லி. இல்லை, நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், ஒரு மார்க்கிங் ஸ்கீம் எடுத்து ரிசோர்ஸ் புக்கையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்படியே ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிறத மார்க்கிங் ஸ்கீமில் எதிர்பார்க்குறல்ல, மார்க்கிங் ஸ்கீமில் அவங்க எதிர்பார்க்குறது கீவேர்ட்ஸ். ஸோ இப்போ உதாரணமாக இதயத்தின் அறைகளை குறிப்பிடுகன்னு சொன்னால் வலது சோனை அறை, வலது இதயவரை, இடது சோனை அறை, இடது இதயவரைங்கிற 4 கீவேர்ட் அவிடத வரணும் எஸ்ஏயில். ஸோ இதயத்தின் கட்டமைப்பை விளக்கி கொண்டு போகிற நேரம். ஸோ இதயத்தில் 4 அறைகள் காணப்படும், அவையாவன வலது இதயவரை, வலது சோனை அறை, வலது இடது இதயவரை, இடது சோனை அறை என்பனவாகும் என்று எழுதினாலும் சரி, இதயத்தின் 4 அறைகள் ஆவன என்று எழுதினாலும் சரி, மார்க்கிங் ஸ்கீம் ரிசோர்ஸ் புக்கில் என்னவோ இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீமில் இந்த 4 பாயிண்ட்ஸுக்கு தான் மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் மார்க்கிங் ஸ்கீமை எடுத்து பாருங்கள். எப்போ எடுத்து பார்ப்பீங்க? எஸ்ஏயை நீங்கள் டைம் வச்சு செஞ்சு கரெக்ட் பண்ணுற நேரம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதினாலும் உங்களுக்கு ஓகே. ஏன் மார்க்கிங் ஸ்கீமில் அந்த கீவேர்ட்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. கீவேர்ட்ஸுங்கிறது என்னென்றால் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதாமல் விட்டால் அந்த விஷயத்தில் மீனிங் கொண்டு வரலை என்றால் அதுதான் கீவேர்ட். உதாரணமாக இதயத்தில் 4 அறைகள் உண்டு என்றால் அதில் உண்டுங்கிறது கீவேர்டு இல்லை, இதயத்தில்ங்கிறது கீவேர்டு இல்லை, 4 அறைங்கிறது கீவேர்டு. இந்த 4 அறைக்கு கட்டாயம் மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் இதயத்தில் உண்டு எழுதினா அந்த வசனத்துக்கு மீனிங் இல்லை. ஸோ இதயத்தில் 4 அறை உண்டு என்று சொல்கிற நேரம் தான் அந்த வசனத்துக்கு மீனிங் இருக்குது. நீங்கள் இந்த வசனத்தை இதயத்தில் 4 அறை காணப்படும், இதயத்தில் 4 அறைகள் உள்ளன, 4 அறைகள் இதயத்தில் உள்ளன என்றெல்லாம் மாற்றி எழுதினத்துக்காக உங்களுக்கு மார்க்ஸ் குறைக்க போகிறதில்ல. சரிதானே? ஸோ மார்க்கிங் ஸ்கீமுங்கிறது மார்க் பண்ணுறது, உங்களுடைய எக்ஸாமில் மார்க் பண்ணுறது கீவேர்ட்ஸுக்கு தானுங்கிறத மறக்காதீங்க. ஸோ உங்களுக்கு மைண்டில் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணணுமென்றதுக்காக பாடமாக்கி உங்களோட நாட்களை விரயம் செய்யாமல் மெயினாக எம்சிக்யூக்கு ரெடி ஆகுங்க. இப்படி நீங்கள் ரெடி ஆகிட்டு போகிற நேரமே முழு தியரியும் கவர் ஆகிடும். நிறைய கீவேர்ட்ஸ் உங்களோட மைண்டுக்கு வந்துடும். ஸோ எஸ்ஏயில் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் எழுதலாம். ஸோ முதல்ல பயத்தை நீங்கள் குறைக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகிறத குறைக்கணும். அதுக்கு பிறகு தான் எக்ஸாமை நல்லா செய்ய முடியும் இல்லையா? ஸோ இது தொடர்பாக மேலதிக தகவல்கள், மேலதிக வழிகாட்டுதல்கள் எல்லாம் இந்த வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் நான் அடிக்கடி போடுறேன். அதுகளில் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அதோட லிங்க்ஸை நான் கமெண்ட் செக்ஷனில் தாரேன், அல்லது இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தோடையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நான் இருக்கிற 3 மாதத்தையும் எப்படி நீங்கள் தயாராகலாம்ங்கிற சம்பந்தமான ஒரு வீடியோவையும் விரைவில் நான் வெளியிடுவேன். நல்லா படிங்க. பரீட்சை நான் சொன்ன அந்த எக்ஸாம் மெத்தடில் படித்து பாருங்கள். ஆல்ரெடி சிலர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்கெல்லாம் சக்ஸஸாக போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ என்னுடைய யூடியூப் சேனலில் இதற்கு முன்னர் உள்ள வீடியோவாக இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பெஸ்ட் விஷஸ். நல்லா எக்ஸாமை செய்யுங்க. நன்றி.